நாம எடுத்துக்கிற ஒவ்வொரு மாத்திரைக்கு பின்னாலேயும் அதோட பாதுகாப்பு தாரம் எல்லாத்தையும் உறுதி செய்யற ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? அதுதான் டாக்குமெண்டேஷன், அதாவது ஆவணங்கள். சும்மா ஒரு சாதாரண பேப்பர் மருந்து தயாரிப்புல எப்படி ஒரு உயிர்காக்கும் கருவியா மாறுது, ஒரு கம்பெனியோட குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு அது ஏன் இவ்ளோ முக்கியமான ஆணிவேரா இருக்கு? வாங்க இத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஃபார்மா இண்டஸ்ட்ரியில இத ஒரு பொன் விதின்னு சொல்றதை விட ஒரு இரும்பு விதின்னு சொல்லலாம். ஆமா, இத மீறவே முடியாது. பாருங்க, நீங்க ஒரு வேலையை 100க்கு 100 கரெக்டா செஞ்சிருக்கலாம். ஆனா அதை எழுதி வைக்கலன்னா ரெகுலேட்டரி அதிகாரிகள் பார்வையில நீங்க அந்த வேலையை செய்யலன்னு தான் அர்த்தம். அவ்வளவுதான் விஷயம். என்னது, செஞ்ச வேலையே நடக்கலன்னு சொல்ற அளவுக்கு என்று எழுதப்பட்ட விதிக்கு அவ்ளோ பவரா? எப்படி ஒரு சாதாரண பேப்பர் ரெக்கார்ட் ஒரு முழு குவாலிட்டி சிஸ்டத்தோட முதுகெலும்பா இருக்க முடியும்? சரி வாங்க, அதுக்கான காரணங்களை பார்க்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் ஒரு வேலைய அவரோட ஞாபக சக்தியில வச்சு சூப்பரா செய்றாரு. சரி, ஒரு நாள் அவர் லீவு. அப்போ அதே வேலைய அதே குவாலிட்டியோட இன்னொருத்தரால செய்ய முடியுமா? சான்ஸே இல்ல. இங்கதான் டாக்குமெண்டேஷன் உள்ள வருது. ஒரு தனிநபரோட திறமையோ ஞாபக சக்தியோ நம்பி இல்லாம அந்த அறிவை கம்பெனியோட நிரந்தர சொத்தா மாத்துறது தான் இதோட முக்கியமான வேலையே. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, டாக்குமெண்டேஷன்னா ஒரு வேலையை யார் செஞ்சாலும் எப்ப செஞ்சாலும் ஒவ்வொரு தடவையும் ஒரே மாதிரி தான் செய்யணும்னு உறுதி பண்ற ஒரு ப்ராசஸ். அதனால ரிசல்ட்டும் எப்பவும் ஒரே மாதிரி நம்பகத்தன்மையா இருக்கும். சரி, இந்த கன்சிஸ்டன்சி ரிலையபிலிட்டியை எல்லாம் கொண்டு வர்றதுக்கு என்னென்ன முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, அதுல என்னதான் இருக்கும்? ஒரு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்குள்ள இருக்கிற முக்கியமான டாக்குமெண்ட் வகைகளை பத்தி இப்ப கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு குவாலிட்டி சிஸ்டத்தோட ஃபவுண்டேஷனே இதெல்லாம் தான். எஸ்ஓபினா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், அதாவது ஒரு வேலையை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யணும்னு சொல்ற ஒரு கைடு. அதே மாதிரி பேட்ச் மேனுஃபேக்சரிங் ரெக்கார்ட்னு ஒன்று இருக்கு. அது ஒரு மருந்து பேட்சோட முழு ஜாதகம் மாதிரி, இல்ல பிறப்புச் சான்றிதழ்னே சொல்லலாம். அதை தயாரிக்க ஆரம்பிச்சதிலிருந்து முடிகிற வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் அதுல பதிவு பண்ணிருப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நம்ம இப்ப பார்த்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் அடிப்படையில இந்த 3 சிம்பிளான ஆனா ரொம்ப முக்கியமான கேள்விக்கு தான் பதில் சொல்லுது. 1, என்ன செய்யணும்? 2, அதை எப்படி செய்யணும்? 3, செஞ்சு முடிச்சத எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்? இவ்ளதான் விஷயம். ஓகே, இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான டாக்குமெண்டேஷன் சிஸ்டம் வச்சுக்கிறதுனால உண்மையிலே என்ன லாபம்? முதல்ல, வேலைகள் கன்சிஸ்டென்ட்டா நடக்கும், தவறுகள் ரொம்பவே குறையும். ரொம்ப முக்கியமா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதோட ஆணிவேரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். யாரு எப்போ என்ன செஞ்சாங்கன்னு முழு ட்ரேசபிலிட்டியும் நம்ம கையில இருக்கும். இது வெறும் ஆடிட்க்கு மட்டும் இல்ல, கம்பெனி மேலேயே ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். எல்லாம் சரியா இருந்தா கிடைக்கிற நன்மைகளை பத்தி பார்த்துட்டோம். ஆனா நிஜத்துல இந்த சிஸ்டம் எங்கெல்லாம் உடையுது, டாக்குமெண்டேஷன்ல தப்பு நடக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு இப்ப பார்க்கலாம். இவ்ளோ நல்ல சிஸ்டம் இருந்தும் டாக்குமெண்டேஷன்ல ஏன் இவ்ளோ பிரச்சனைகள் வருது? ஆடிட் வரும்போது ஏன் நிறைய கம்பெனிங்க தடுமாறுறாங்க? இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆடிட்ல கண்டுபிடிக்கப்படுற பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் சரியில்லாத டாக்குமெண்டேஷன் தான். இந்த மாதிரி தவறுகளுக்கு நேரடியான ரொம்ப சீரியஸான விளைவுகளும் இருக்கு. ஆடிட்டர்ஸ் அடிக்கடி கண்டுபிடிக்கிற காமன் தவறுகள் இதெல்லாம் தான். ஒரு முக்கியமான ரீடிங்கை ரெக்கார்ட் பண்ண மறந்துடுறது, நேத்து செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு செஞ்சுட்டு நேத்து தேதியை போடுறது, தப்பா எழுதிட்டா அதை மறைக்கிறதுக்காக அதை மேலேயே ஓவர் ரைட் பண்றது. இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் கூட மொத்த குவாலிட்டி சிஸ்டத்தையுமே கேள்விக்குறியாக்கிடும். சரி, நாம டாக்குமெண்டேஷனோட முக்கியத்துவம், வகைகள், அதுல நடக்கிற தவறுகள்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்ப இதோட உண்மையான ஆழமான நோக்கத்தை பத்தி பார்க்கலாம். இது சும்மா ஆடிட்காக மட்டும் செய்யற வேலையா? இல்ல. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, டாக்குமெண்டேஷன்ங்கிறது ஆடிட்ல பாஸ் பண்றதுக்காக செய்யற ஒரு வேலைன்னு. அது மிகப்பெரிய தப்பு. அதோட உண்மையான மதிப்பு அது உருவாக்குற ட்ரேசபிலிட்டி, அதாவது கண்டறியும் தன்மையிலையும் அது கொடுக்கற நம்பிக்கையிலையும் தான் இருக்கு. எல்லா ப்ராசஸும் ரொம்ப டிரான்ஸ்பெரண்டா இருக்குன்னு இதுதான் உறுதிப்படுத்துது. இதுதான் அல்டிமேட் கோல். ஒரு நல்ல டாக்குமெண்டேஷன்னா என்ன தெரியுமா? ஒரு பேட்ச் மருந்த தயாரிச்ச ஆள்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம வெறும் பேப்பரை மட்டும் படிச்சு அந்த மருந்து எப்படி தயாரிக்கப்பட்டதுன்னு 100% புரிஞ்சுக்க முடியணும். அந்த டாக்குமெண்ட்ஸே ஒரு முழு கதையும் சொல்லணும். ஆமாங்க, இது உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். ஒரு டாக்குமெண்டேஷனே இல்லாம ஒரு தரமான பொருளை உங்களால தயாரிக்க முடியும். ரொம்ப திறமையான ஒருத்தரால எந்த ரெக்கார்டும் இல்லாம ஒரு நல்ல மருந்த உருவாக்க முடியும். ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அந்த சிக்கல் இதுதான். டாக்குமெண்டேஷன் இல்லாம ஒரு தரமான பொருளை உங்களால ஒருபோதும் நிரூபிக்க முடியாது. இந்த இண்டஸ்ட்ரியில
குவாலிட்டியா ஒரு பொருளை உருவாக்குறது மட்டும் முக்கியம் இல்ல, அந்த குவாலிட்டியை நீங்க நிரூபிச்சாகணும். அந்த ப்ரூஃப் தான் டாக்குமெண்டேஷன். ஆதாரம் இல்லைன்னா தரத்துக்கு மதிப்பில்ல. உங்க வார்த்தையெல்லாம் அங்க செல்லாது, பேப்பர் மட்டும்தான் பேசும். இந்த பகுதி முடியறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. ஒருவேளை உங்க வேலையிலிருந்து நீங்க காணாம போயிட்டா கூட, நீங்க செஞ்ச வேலைக்கான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் அதோட முழு கதையும் சொல்லுமா? அந்த வேலையோட குவாலிட்டி, நம்பகத்தன்மை எல்லாத்தையும் அது பேசுமா? இதுக்கு உங்க பதில் ஆமா அப்படின்னா, நீங்க சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்.